கச்சத்தீவு விவகாரத்துல இலங்கை அரசு ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல பாக் நீரிணையில இருக்கிறதா இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு தமிழ்நாட்டில இருந்து 12 மைல் தொலைவிலையும் இலங்கையில இருந்து 13 மைல் தொலைவிலையும் இருக்குது. இது ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னர்களோட குடும்பத்தை சேர்ந்தது இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற பகுதி. இந்த கச்சத்தீவு பகுதி தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு நீண்ட காலமா ஒரு கோரிக்கையை முன் வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு வந்த ஒரு சூழ்நிலையில 1974ல மத்திய அரசு, அதாவது இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசு கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்காம, கலந்துரையாடாம, எந்த ஒரு அனுமதியுமே பெறாம என்ன பண்ணாங்க, தன்னிச்சையா முடிவெடுத்து இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க. அதுல நிறைய பிரச்சனை வந்துச்சு. ராஜதந்திர ரீதியிலான சில விஷயங்கள் தான் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா, இலங்கையில சீனா உட்கார்ந்தாலோ இல்ல பாகிஸ்தான் ஏதோ ஒரு நிலப்பகுதியை சொந்தம் கொண்டாடி உட்கார்ந்தாலோ அது இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நம்ம இலங்கை கிட்ட ஓரளவுக்கு இறங்கி போயிட்டு கச்சத்தீவை தாரை வார்த்தோம்னா இலங்கை நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்ப இந்தியாவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை மத்திய அரசு அந்த காலகட்டத்துல கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இலங்கை இந்த கச்சத்தீவை வாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்றது ஒரு தொடர்கதையா இருந்தது. அதாவது கச்சத்தீவை ஒட்டி இப்ப மீன் பிடிக்க போனாலே இதுக்கு வந்துட்டாங்க, அதாவது இலங்கைக்கு கடற்பரப்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு விரட்டுறது, கல்லால் அடிச்சு விரட்டுறது அப்படின்னு மட்டும் இல்லாம துப்பாக்கியால சுட்டு ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான மீனவர்களை இதுவரைக்கும் இலங்கை ராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க. அதாவது இலங்கை கடற்படை சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் இந்திய நிலப்பரப்பு, இந்திய கடல் எல்லைக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு இலங்கை மீனவர்களை கூட இந்திய கடற்படை சுட்டு கொண்டதில்லை. அப்ப இவங்க திட்டமிட்டு இலங்கை மீனவர்களை, இலங்கை அரசு பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்களை வேட்டையாடிட்டு வருது அப்படிங்கிற பிறகு அதை சொல்லலாம். இதனால கச்சத்தீவை மீண்டும் மீட்கணும், தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, அதாவது இந்தியாவுக்கு சொந்தமானது, தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த மன்னர் சேதுபதி குடும்பத்துக்கு சொந்தமான இந்த நிலப்பகுதியை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான கோரிக்கைகள் இருந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இலங்கை அரசு, இலங்கை அமைச்சர் விஜிலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. என்னன்னா, கச்சத்தீவை எக்காரணம் கொண்டு நாங்க விட்டு தர மாட்டோம். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது, அதனால கச்சத்தீவை எக்காரணம் கொண்டு விட்டு தர மாட்டோம். ஆனா இந்த இந்திய இலங்கை கடற்பகுதியில மீன் பிடிக்கிறது சம்பந்தமான விவகாரத்துல மத்திய அரசு கூட, அதாவது இந்திய அரசு கூட பேச்சுவார்த்தை, தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை ரொம்ப உறுதிய தன்மையா சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.